ஒதுக்கி அவங்க கண்ணில் பார்க்காத அளவுக்கு நம்ம ஒதுக்கவே கூடாது மக்களை. அது உண்மையிலே பாவத்திலே பெரிய பாவம் தான் நான் சொல்லுவேன். நீ அப்படி கரெக்டாக இருக்கியா அப்படின்னு கூட நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 113வது பகுதி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு மலரின் கதை, என்னுடைய வரலாறை 113வது பகுதி நம்ம பார்க்க போகிறோம். 112வது பகுதியில் ஃபைனலாக என்ன முடிச்சிருந்தேன் அப்படின்றத பார்க்கலாம் வரலாம். அதாவது நாங்கள் ஒரு வழியாக எங்கள் வீட்டுக்காரோட பாட்டி அவங்க வீடை கண்டுபிடிச்சிட்டோம். அவங்களே எங்களை பார்த்துட்டாங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரே அழுக. அந்த பாட்டிமாக்கு பேரை மேலே அம்புட்டு ஒரு பாசம் பார்த்துக்கங்க, அப்படி அழுகிறாங்க. பாவம், எனக்கு ஒன்றுமே புரியலை அந்த இடத்துல. என்னையும் நீ நல்லா இருப்பம்மா, என்னுடைய பேரனை நான் இறக்குறதுக்குள்ளே என் கண்ணில் காமிச்சிட்டேன், நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி அந்த பெரியவங்க ஆசை எனக்கு கிடைச்சது. எனக்கு அதை விட பெரிய பொக்கிஷம் தான் மக்களை. இதான் நான் ஃபைனலாக முடிச்சிருந்தேன். சரி வாங்க, இப்போ நம்ம 13வது பகுதியை பார்க்கலாம். உடனே எல்லாரும் அவங்க அத்தை அழுகிறாங்க, பாட்டி அழுகிறாங்க, எல்லாரும் அழுகிறாங்க மக்களே. பாட்டியும் என்னைய ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. எனக்கு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது அந்த பாட்டி மனசில் எவ்வளோ ஒரு கவலை. அந்த பேரனை நம்ம வயசாயிடுச்சு அவங்களுக்கு, எப்படியும் குறைஞ்சது 75 வயசுக்கு மேலே தான் இருப்பாங்க என்னுடைய கணிப்பு. அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு வயசாயிடுச்சு. அப்போ எங்கள் வீட்டுக்கார் 5 வயசில் பாட்டியை விட்டு பிரிஞ்சு அந்தவங்க அப்பாவையும் விட்டுட்டு பாட்டி அத்தை எல்லா சொந்த பந்தத்தையும் விட்டுட்டு அவங்க அம்மா கூட அவர் வந்துட்டார். 5 வயசில் ஊரை விட்டு வெளியே வந்துட்டார். அப்போ அந்த பாட்டியம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த பாட்டியம்மா 3 பசங்களும் 5 பொண்ணும் பெற்றிருக்காங்க. அவங்க எல்லாருமே வரப்போக இருக்கிறாங்க, பக்கத்துலேயே வேற இருக்கிறாங்க. பெண்கள் பொம்பளை பிள்ளைகளை கட்டி கொடுத்தவங்க தான் வேறு வேறு ஊரில் இருக்கிறாங்க. அப்போ எல்லா பேரம்பேத்தியும் மருமக எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கும்போது நான் தன் மகனோட மகங்க 2 பேரையும் மட்டும் பார்க்க முடியலையே, மருமக இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிடுச்சு அப்படின்ற அவங்களுக்கு அந்த மன வேதனை எத்தனை வருஷங்களாக அவங்க மனசுக்குள்ளே புதஞ்சு கிடந்துச்சோ தெரியல. அந்த கடவுளுக்கு தான் தெரியும் மக்களே. இப்படி ஒரு அழுதுட்டாங்க. எனக்கே சங்கடமாக போச்சு. பெரியவங்க நம்ம முன்னாடி இவ்வளோ அது குமுறல்கள் தான் சொல்லுவேன் நான். அந்த அளவுக்கு அழுதாங்க. இதை நான் எதுக்கு இவ்வளோ ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த என்னுடைய வரலாறை பார்க்குறவங்க அது யாராக இருந்தாலும் சரி, என்னுடைய வேண்டுகோள் ஒன்று தான். தயவு செய்து உங்களுடைய மாமியார்கிட்ட உங்களுக்கு கோபம் தாபம் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி உங்ககிட்ட உங்கள் மாமியாருக்கும் கோபதாபங்கள் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை, இது இயல்பு. இதுக்காக அவங்களுடைய பேரம்பேத்திகளை நம்ம ஒதுக்கி அவங்க கண்ணில் பார்க்காத அளவுக்கு நம்ம ஒதுக்கவே கூடாது மக்களை. அது உண்மையிலே பாவத்திலே பெரிய பாவம் தான் நான் சொல்லுவேன். நீ அப்படி கரெக்டாக இருக்கியா அப்படின்னு கூட நீங்கள் கேள்வி கேட்கலாம். கண்டிப்பாக நான் எங்கள் மாமனார் எங்கள் வீட்டுக்காரர் சின்ன வயசில் இறந்துட்டாரு. அவங்க அப்பா 5 வயசு, அவருக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு 5 வயசு இருக்கையிலே அவங்க அப்பா தவறிட்டாங்க. ஆனால் அவங்க அம்மா எங்கள் கூட தான் இருந்தாங்க. நான் பார்த்தேன். ஒரு மகன் மட்டும் இருந்தார், பொண்ணு அப்போ பிறக்கலை. அவங்க எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க. அப்புறம் போவாங்க வருவாங்க. அப்புறம் கடைசி காலம் ரொம்ப முடியலைன்னும் போது நான் பெரியாஸ்பத்திரியில் வச்சு பார்த்து அதுக்கப்புறம் இறந்தாங்க மக்களே. நம்ம அந்த பாசத்தை பிரித்து நம்ம என்னமும் சாதிக்க போகிறதில்ல. எல்லாரும் அப்படி கிடையாது, ஒரு சிலர் அப்படி தான் இருக்கீங்க. அதை கொஞ்சம் மாற்றிக்கங்க. நம்ம பூமியில் வந்ததே சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக தான். அதனால் அவங்களுடைய பேரம்பேத்தியை நம்ம எந்த காலத்துலையும் பிரிக்கக்கூடாது. இப்போ நம்ம பேரம்பேத்தியை நம்மகிட்ட இருந்து மருமக பிரித்தா நமக்கு எவ்வளோ மனசு வேதனையாக இருக்கும். அதே வேதனை அவங்களுக்கும் இருக்கும் இல்லையா?
அதை மட்டும் ஒரே ஒரு வேண்டுகோள், தயவு செய்து அந்த தவறை யாரும் செய்யாதீங்க. என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது ஒரு சின்ன வேண்டுகோள். அதாவது அதிகாரமாக சொல்லலப்பா, உங்களுக்கு நல்லது, ஃப்ரீ அட்வைஸ். பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதனால் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த பாட்டிமா அந்த அளவுக்கு அழுதாங்க, அது என்னைய பாதிச்சது. நானும் வந்து எப்பயுமே அந்த மாதிரி பிரித்து நான் செஞ்சதே கிடையாது. அது அவங்க பேரம்பேத்தி, அவங்க என் மாமியாருக்கு எனக்கு எவ்வளவோ மனஸ்தாபங்க. நீங்கள் முன்னாடி கதையை பார்த்தீங்கன்னா, என்னுடைய வரலாறு ஃபஸ்ட்டில் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய சொல்லியிருக்கேன். ஆனால் கூட அவங்க பேரம்பேத்தியை நான் எந்த காலத்துலையும் பிரிக்கவே மாட்டேன். அது எனக்கு பிடிக்கவும் செய்யாது. இந்த மாதிரி தான் நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன். சரி வாங்க, இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு போனோமா என்ன அப்படின்றதுக்கு நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பாட்டியம்மாவும் அவங்க அத்தையும் எல்லோரும் அப்போ அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து அழுதெல்லாம் முடித்து சாப்பாடு எதுவும் செஞ்சு வச்சுருந்தாங்க. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ சாப்பிடுங்கம்மா நாங்கள் சொன்னோம், இப்போ தான் பாட்டி நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வர்றோம், பரவாயில்ல நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம், நாங்கள் மத்தியானமாக சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு என்னைய பார்த்தா ரொம்ப பிடிச்சி போச்சு. இது பெருமைக்கு சொல்லலை, வாய்க்கு வாய் பாட்டியம்மா என்னை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நல்ல பொண்ணுடா, இந்த மாதிரி வந்து குடும்பத்தை சேர்க்கறது, இத்தனை வருஷம் கழித்து நீ வந்திருக்க, உனக்கு ஒரு பையன் பிறந்து அவனுக்கு 2 வயசு ஆகுறவன், அதுக்கப்புறமும் இந்த பொண்ணு நினச்சிருந்தா கூட்டிகிட்டு வராமல் இருந்திருக்கலாம், ஆனால் உன்னை கூட்டு வந்து என்கிட்ட சேர்த்துருச்சு பாரு அப்படின்னு சொல்ல எங்கள் வீட்டுக்காருக்கு என் மேலே பிரியம் அதிகமாக தான் ஆச்சு, வெளியே குறைய வாய்ப்பில்லை. நம்மளால் முடிஞ்சதை நல்லது செய்யணுன்றதுல தான் என்னோட குறிக்கோள். அப்புறமேட்டுக்கு மத்தியானம் ஏதோ குழம்பு வச்சுருந்தாங்க, சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இப்போ தான் சொல்கிறேன், பாட்டி இந்த மாதிரி உங்களை நாங்கள் தேடி வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய குலதெய்வம் எங்கே இருக்குது அது எங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் அப்படின்னு. ஏம்மா நீங்கள் இவ்வளோ நாளாக போகலையா, உங்கள் மாமியார் உன்னை கூட்டிகிட்டு போகலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் பாட்டி, நாங்கள் போகலை பாட்டி, நீங்கள் வந்து எனக்கு எங்கே இருக்காங்க சாமி, நம்ம சாமி எங்கே இருக்குது என்ன ஏது சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன் பார்த்துக்கேன். உடனே பாட்டியம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி தேனி அழகாபுரியில் நம்ம தெய்வம் இருக்குமா, பொங்கலுக்கு தான் அங்கே போவாங்க, மார்கழி மாதம் 30 மாலை போவாங்க, போட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க, நீங்கள் வந்து தை மாதம் அங்கே வந்துடுங்க அப்படின்றாங்க. அப்போ நான் கேட்டேன், தை மாதத்துலனா எந்த தேதி என்ன ஏதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க பாட்டினோடனே அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி தை வந்து பொங்கலுக்கு சாமி கும்பிடுவாங்க, அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்துடுவாங்க, நீங்கள் வர்றதுனாலும் வரலாம், இல்லை பொங்கல் அன்னைக்கு வர்றதுனாலும் வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு, சரிங்க பாட்டி, கண்டிப்பாக இந்த வருஷம் நான் அங்கே வந்து குலதெய்வ கோயிலுக்கு வரணும் அப்படின்னோடனே அப்போ கேட்டாங்க, எப்படி உங்களுக்கு ஏன் இந்த அளவுக்கு சின்ன பொண்ணாக இருக்க, உனக்கு இந்த அளவுக்கு சாமி மேலே பக்தியாக இருக்க, என்ன ஒரு குறிக்கோளாகவே வந்திருக்கீங்களேன்னு கேட்டோன்னே அப்போ நான் சொன்னேன், பாட்டி இந்த மாதிரி நம்ம குலதெய்வம், அதாவது சின்ன வயசு பொண்ணாக என் கனவுல வந்தாங்க, அது எல்லாரும் அக்கம் பக்கத்தில் கேட்கும்போது அது குலதெய்வமா அப்படின்னு சொன்னாங்க. அதை தான் அப்படியானோடனே அவங்களுக்கு திருப்பி ஒரு ஆச்சரியம் ஆரம்பிச்சிருச்சு பார்த்துக்கோங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாம், அந்த மாதிரி சின்ன குழந்தையா வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சின்ன குழந்தையா வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. சரி மக்களே, நம்ம நாளைக்கு வந்து கனவுல வந்தது குலதெய்வமா இல்லை வேறு அம்மனா அப்படின்றத பாட்டிகிட்ட நான் விவரம் கேட்டு நான் நாளைக்கு சொல்லவா மக்களே? ஓகே, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இடையில எனக்கு தெரிஞ்ச டிப்ஸுகளையும் நல்ல விஷயங்களையும் நான் ஷேர் பண்ணுவேன். அதனால் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. ஓகேவா? இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் மதுரை மலரக்கா. வணக்கம். பாய்.